இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் தலைவராக வருவதற்கு ஜக்தீப் சிங் டியோவின் சீக்கிய மதம் ஒரு தடை அல்ல. பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் புதிய தலைவராக மாநில துணை முதலமைச்சர் ஜக்தீப் சிங் டியோ நியமிக்கப்படுவதற்கு அவரின் சீக்கிய மதம் ஒரு தடை அல்ல என்று அந்த வாரியத்தின் முன்னாள் நிர்வாக இயக்குநர் டத்தோ எம் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் அடுத்த தலைவராக ஜக்தீப் சிங் டியோ வருவதற்கு அவரின் சீக்கிய மதம் அனுமதிக்கிறது. அதேவேளையில் பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் அமைப்பு சட்டங்களில் ஒரு பகுதியினராக சீக்கியர்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளனர் என்பது அதன் சட்ட விதிகளில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன என்று டத்தோ ராமச்சந்திரன் குறிப்பிட்டார். பினாங்கு மாநிலத்தின் முதலமைச்சர் பதவிக்கு அடுத்த நிலையில் உள்ள துணை முதலமைச்சர் பதவியை வகித்து வரும் ஒரு சீக்கியரான ஜக்தீப் சிங் பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் தலைவராக பொறுப்பேற்பதை தடுப்பதற்கும் அதனை எதிர்ப்பதற்கும் அவர் ஒரு சீக்கியர் என்பதை ஒரு அடிப்படையாக பயன்படுத்தக்கூடாது என்று டத்தோ ராமச்சந்திரன் வலியுறுத்தினார். பினாங்கு இந்து அறப்பணி வாரிய தலைவராக இருந்து வரும் ஜெலுத்தோங் எம்பி RSN ராயரின் பதவிக்காலம் வரும் ஜூலை மாதம் முடிவடைகிறது. இந்நிலையில் அப்பதவிக்கு மாநில துணை முதலமைச்சர் ஜக்தீப் சிங் டியோ பெயர் முன்மொழியப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கு பினாங்கு மாநில மலேசிய இந்து சங்கமும் பினாங்கு மாநில இந்து தர்ம மாமன்றமும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இந்நிலையில் இந்து அறப்பணி வாரியத்திற்கு ஒரு சீக்கியர் தலைமை ஏற்பதில் என்ன குற்றத்தை கண்டுவிட்டீர்கள் என்று டத்தோ ராமச்சந்திரன் கேள்வி எழுப்பினார். இந்து என்ற வார்த்தையில் சீக்கியரும் உள்ளடக்கப்பட்டுள்ளனர் என்று டத்தோ ராமச்சந்திரன் வாதிட்டார். இதனை 1906 ஆண்டில் தோற்றுவிக்கப்பட்ட பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் அமைப்புச் சட்டத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக டத்தோ ராமச்சந்திரன் குறிப்பிட்டார். நாடு சுதந்திரம் பெறுவதற்கு முன்பு தோற்றுவிக்கப்பட்ட முந்தைய சட்டங்களானது இந்து என்பது சீக்கியர், கிறிஸ்துவ, பௌத்த மற்றும் முஸ்லிம் மதங்களை தவிர இந்தியாவின் பூர்வீகவாசிகள் என்று அடையாளம் கூறப்படும் எந்த ஒரு பிரிவு அல்லது மத வகையையும் உள்ளடக்கியது என்று அந்த சட்டங்கள் கூறுகின்றன. இந்த கூறுகளை அடிப்படையாக கொண்டே இந்து அறப்பணி வாரியத்தின் தலைமை பொறுப்பை ஏற்பதற்கு எல்லா நிலைகளிலும் ஜக்தீப் சிங் தகுதியானவர். அவரின் நியமனத்தை எதிர்ப்பது அர்த்தமற்றதாகும் என்று டத்தோ ராமச்சந்திரன் விளக்கமளித்துள்ளார். புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் வெடி விபத்து சம்பவத்தில் பாதிக்கப்பட்டுள்ள வீட்டு உரிமையாளர்கள் தற்காலிகமாக தங்குவதற்கு அவர்களுக்கு செப்பாங் Airbnb வகையை சேர்ந்த வீடுகள் வழங்குவது குறித்து ஸ்லாங்கூர் மாநில அரசாங்கம் பரிசீலனை செய்து வருவதாக மாநில மந்திரி பசார் டத்தோ ஸ்ரீ அமீருடின் ஷாரி தெரிவித்துள்ளார். அனைத்தும் சரியாக நடைபெறுமானால் தீ விபத்தில் தங்கள் வீடுகளையும் உடைமைகளையும் இழந்தவர்கள் Airbnb வகையை சேர்ந்த வீடுகளில் தற்காலிகமாக தங்குவதற்கு அடுத்த வாரம் அனுமதிக்கப்படுவர் என்று மந்திரி பசார் குறிப்பிட்டார். இதற்கான வாடகை கட்டணத்தை ஸ்லாங்கூர் மாநில அரசாங்கம் முழுமையாக ஏற்கும் என்று இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் டத்தோ ஸ்ரீ அமீருடின் ஷாரி தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர்கள் கொத்தவரிசான், செப்பாங் மற்றும் கில்லான் பள்ளத்தாக்கில் உள்ள Airbnb வீடுகளில் தங்க அனுமதிப்பது குறித்து தற்போது பரிசீலிக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். புத்ரா ஹைட்ஸ் தீ சம்பவம் நடந்த 3 நாட்களுக்கு பிறகு தங்கள் வீடுகளுக்கு திரும்புவதற்கு முதல் கட்டமாக அனுமதிக்கப்பட்ட 80க்கும் மேற்பட்ட குடும்பங்களில் பலர் தங்கள் வீடுகளின் நிலை கண்டு பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகினர். தங்கள் வீடுகள் அலங்கோலமாக காட்சி அளிப்பதைக் கண்டு சிலர் கண்ணீர் வடித்தனர். எரிவாயு குழாய் வெடித்து தீ பரவியதால் வீடு முழுவதும் சாம்பல் நிரம்பி மேடு தட்டியுள்ளது. வீடு முழுக்க பொருட்கள் அழிந்து பொசுங்கிய வாடையும் துர்நாற்றமும் வீச தொடங்கியுள்ளன. 2 நாட்கள் மின்சாரம் இல்லாததால் குளிர்சாதன பெட்டிக்குள் வைக்கப்பட்டிருந்த உணவுப் பொருட்கள் கெட்டுப்போயிருந்தன. பலரது வீடுகளில் ஹரிராயா பலகாரங்கள் மேஜை மீது வைக்கப்பட்டிருந்தபடியே இருந்தன. அவை சாம்பலால் மூடப்பட்டு இருந்தன.
நாளை சனிக்கிழமை திறந்த இல்ல உபசரிப்பு நடத்துவதற்கு வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் அனைத்தும் கெட்டுப்போயிருந்தன. சிலரது வீடுகளில் உஷ்ணம் காரணமாக சுவரில் வெடிப்பு காணப்பட்டு இருந்தன. வீடு இருக்கும் நிலைமையை பார்க்கும்போது இவ்வளவு அலங்கோலமான சூழ்நிலையில் தங்களால் அந்த வீடுகளில் தொடர்ந்து குடியிருக்க முடியுமா என்ற சந்தேகமே மேலோங்கியிருப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். பலர் தங்கள் வீடுகளில் இப்போது தங்க வேண்டாம் என்று முடிவு செய்துள்ளனர். வீடுகளை அரசாங்கம் சீரமைத்து கொடுத்த பின்னரே அந்த வீடுகளில் தொடர்ந்து குடியிருக்கலாமா வேண்டாமா என்று பின்னர்தான் முடிவு செய்ய இயலும் என்று அவர்கள் கூறுகின்றனர். ஒவ்வொருவருக்கும் சராசரி 1 மில்லியனில் இருந்து 2 மில்லியன் ரிங்கிட் வரையில் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் வெடித்து சிதறிய இடத்தில் 10 மீட்டர் ஆழத்தில் பெரும் பள்ளம் ஏற்பட்டு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அந்த இடத்தில் ஆய்வு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. 10 மீட்டர் ஆழத்திலும் 21 மீட்டர் முதல் 24 மீட்டர் அகலத்திற்கு ஏற்பட்டுள்ள இந்த பள்ளம் அச்சுறுத்தலை ஏற்படுத்துமா என்பது குறித்து ஆராயப்பட்டு வருவதாக சுபாங் ஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP 1 அஸ்லான் 1 மாமாட் தெரிவித்துள்ளார். அந்த பள்ளத்தின் நடப்பு நிலை குறித்து தீயணைப்பு மீட்பு படையினர் ஆய்வுகள் மேற்கொண்டு வருகின்றனர். அந்த பள்ளத்தினால் அருகிலுள்ள குடியிருப்பு பகுதிகளுக்கு பாதிப்பு ஏற்படுமா என்பது குறித்து ஆராயப்பட்டு வருவதாக 1 அஸ்லான் குறிப்பிட்டார். உள்ளூரை சேர்ந்த ஆடவர் ஒருவர் 22வது மாடியிலிருந்து கீழே விழுந்து மரணமுற்றார். இச்சம்பவம் நேற்று மாலை 5 மணியளவில் பினாங்கு ஜார்ஜ் டவுன் கட் லெபோ மக்காலும் என்ற இடத்தில் உள்ள அடுக்குமாடி வீடமைப்பு பகுதியில் நிகழ்ந்தது. அந்த வீடமைப்பு பகுதியில் 27 வயது இளைஞர் கீழே விழுந்து இரத்த வெள்ளத்தில் கிடப்பதாக பொதுமக்களிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற அவசர அழைப்பை தொடர்ந்து போலீசார் அவ்விடத்திற்கு விரைந்ததாக திமுர்லாவுட் மாவட்ட போலீஸ் துணைத் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் லீ ஸ்வி சேக் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட இளைஞர் அந்த வீடமைப்பு பகுதியை சேர்ந்தவர் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. அவரின் இறப்பை போலீசார் திடீர் மரணம் என்று வகைப்படுத்தியுள்ளதாக லீ குறிப்பிட்டார். இதனிடையே துயரத்தில் உள்ள அந்த இளைஞரின் குடும்பத்தினரின் உணர்வுக்கு மதிப்பளிக்கும் வகையில் இளைஞர் சம்பந்தப்பட்ட காணொளியை சமூக வலைதளங்களில் பகிர வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு அவர் அறிவுறுத்தினார். நகரி சம்பிலான் ஜெலுபு ஜலான் புக்கிட் தங்கா சிரம்பான் சாலையின் வனப்பகுதியில் லாரியை நிறுத்திவிட்டு கீழே இறங்கி சற்று ஒதுங்க முற்பட்ட அதன் ஓட்டுநரை சிறுத்தை ஒன்று தாக்கியதில் கடும் காயங்களுக்கு ஆளாகினார். நேற்று மாலை 6 மணியளவில் நிகழ்ந்த இச்சம்பவத்தில் 50 வயது லாரி ஓட்டுநர் காயத்திற்கு ஆளாகினார். லாரி ஓரத்தில் நின்று கொண்டிருந்த போது அந்த நபரை சிறுத்தை ஒன்று தாக்கும் காட்சியை அந்த சாலையை பயன்படுத்திய வாகனமோட்டி ஒருவர் தனது காரின் டேஷ்போர்ட் கேமராவில் பதிவு செய்துள்ளார். அந்த காணொளியின் பதிவேற்றம் தங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக நகரி சம்பிலான் வனவிலங்கு தேசிய பூங்கா இயக்குநர் ஃபைசால் ஈசாம் பிக்ரி தெரிவித்தார். அந்த சிறுத்தை அருகிலுள்ள வனப்பகுதியிலிருந்து சாலையை கடக்க முற்பட்ட போது அந்த லாரி ஓட்டுநரை தாக்கியிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. கீழே விழுந்த அந்த லாரி ஓட்டுநரை அச்சாலையை கடந்த வாகன ஓட்டிகள் காப்பாற்றியுள்ளனர். அவர் தற்போது ஸ்ரம்பான் துன்குஜாஃபார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவத்தை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட பகுதியில் பெர்ஹிலேதான் தனது கண்காணிப்பு நடவடிக்கையை தீவிரப்படுத்தியுள்ளதாக ஃபைசால் தெரிவித்தார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.